जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்। நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன்। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன்। இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள்। இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன்। எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்। செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க। உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க। உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க। அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம்। அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட்। இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும்। இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும்। லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது। ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க। மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணாமல் யாரும் கிடையாது, சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க। அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான்। அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்। பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய, ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது, அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்। அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்। அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம்। கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்। உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம்। சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க। துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாசத்துல வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்க போறீங்க, ஒரு முக்கியமான ஒப்பந்தம், ஒரு முக்கியமான முடிவு, மூன்றில் ஒன்று உங்கள் பாதையை மாற்றலாம்। சோ முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்க போறீங்க, எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்। சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை தேடும் துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் எல்லாம் திருப்திப்படுத்த முடியாது, நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க। ஏன்னா இன்னைக்கு துலாம் ராசி 10ல குரு, இன்னைக்கு நீ வேலைக்கு போனாலும் 1008 பிரச்சனை இருக்கு, வீட்டுல இருந்தாலும் நமக்கு என்னடா வேலை கிடைக்கலன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை நம்ம சத்தம் போடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மைண்ட உருட்டின்றே தான் இருக்கு। ஆனா துலாமின் இயல்பான சமநிலை, நடுநிலை, நேர்மையான நியாயமான உணர்வு எல்லாமே இருக்கு। ஆனா எதை விட்டு கொடுக்க வேண்டும், எதை விட்டு கொடுக்க கூடாது, இந்த மாதம் உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும்। அதெல்லாம் விஷயம்லாம் ஒண்ணுதான், அதெல்லாம் மிக முக்கியமானது। வேலை, கரியர் எடுத்துட்டீங்கன்னா பதவி தொடர்பான பேச்சு வரலாம், சில பேருக்கு அடுத்த போஸ்டிங் போகலாம், மேனேஜர் அடுத்த லெவலுக்குலாம் போகலாம்। வேலை தேடுபவர்களுக்கு நெட்வொர்க் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு। அதே போல வெளிநாட்டு பெரிய நிறுவன வாய்ப்புகள் ஆராயலாம், மேலதிகாரிகளுடன் மோதலை தவிர்க்கவும்। அதே போல துலாம், நீங்கள் அமைதியாக செய்த வேலைக்கு இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு।
பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல காலம். புதிய கிளைண்ட், புதிய அக்ரிமெண்ட் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்மொழி ஒப்பந்தம் வேணும், எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் அவசியம் அப்படின்னு சொல்றது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல பேமெண்ட் டேட்டா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திக்கோங்க. அதே போல ரியல் எஸ்டேட்ஸ் பண்றவங்களுக்கு நான் இந்த தொழில இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வீடு கட்டுறது, வீடு விற்கிறது, வீடு வாங்குறது, நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஹை பீக்ல இருக்கிற நீங்க இப்ப கொஞ்சம் சில பேரை நம்பி கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. சிலர் தவறான அட்வைஸ் கொடுத்து உங்க முன்னேற்றத்தை கொஞ்சம் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணம் சம்பாதிப்பதில் புத்திசாலித்தனம், பணம் கால்பதில் கட்டுப்பாடு தேவை. பழைய நிலுவை முயற்சி செய்யலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங், கடன் வாங்கி செய்யறது இதெல்லாம் வேண்டாம். ரிஸ்க் லிமிட் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் புதிய பினான்சியல் ப்ராடக்ட் என்றால் அதன் விதிமுறைகளை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஹோம் லோன், ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்குறது, இடம் கொடுக்கறது, முக்கியமான திருமண வாழ்க்கை, ஏதாவது சில விஷயங்கள்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல கலந்துக்கிறது, உறவினர்கள் மூலமாக கலந்துக்கிறது, அது மூலமாக ஏதாவது ஒரு கல்யாணமோ, அது மூலமாக ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல ஆவணத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஒரு கிளாஸ் கூட முக்கியமாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதே பிரச்சனைக்கு இதா இருக்கலாம். எல்லோருக்கும் கேரண்டி கொடுப்பது வேண்டாம். உறவுக்காக பினான்சியல் கமிட்மெண்ட் வேண்டாம். முடிவு எடுப்பதில் அதிக தாமதம், பார்ட்னர்ஷிப்பில் கணக்கு பார்க்காமல் நம்பிக்கை, தேவையற்ற லீகல் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தா, தீ, தூ இந்த எழுத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். சோ கொஞ்சம் பார்த்துக்கோ. தால எழுத்து, தீல எழுத்து, தூல எழுத்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. லா, டிசைன், காமர்ஸ், கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பகுத்தறிவு மற்றும் பிரசன்டேஷன் ஸ்கில் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர்வு ப்ரிப்பரேஷன்ல டைம் டேபிள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பார்த்துக்கோங்க. லக்கி நம்பர் 6, லக்கி கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை. அதே போல அதிர்ஷ்ட திசை கிழக்கு, தெற்கு. அதே போல இளஞ்சிவப்பு, வெள்ளை. சமநிலை தேடக்கூடிய நியாயம்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு எப்போதுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உறவு வலுப்படும், ஒரு ஒப்பந்தம் உருவாகும், ஒரு தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கிய முடிவு வரும். எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக மாற்றுவீர்கள். நியாயமாக இருங்கள். ஆனா உங்களுக்கு அநியாயம் செய்பவர்களை திருப்திப்படுத்தாதீர்கள். நீங்க நியாயமா இருங்க. உங்களுக்கு அநியாயம் பண்றவங்களை நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்காது. ஒருத்தன் போக்கு சரியில்லையா, விட்டுருங்க, விட்டு பிடிங்க, பார்த்துக்கலாம். பிறகு இப்பதான் ஆவணி மாசம், பிறகு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். சுபம். வாழ்க வளமுடன்.